வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். எஸ்எஸ்சி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல டோட்டலா 4187 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே அதிகமான வேகன்சி தான். ஸோ கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் இந்த வருஷம் செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். நீங்க ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுல வந்து மேலுக்கு தனியா ஃபீமேலுக்கு தனியா வேகன்சி இருக்கும். 2 பேருக்கும் தனித்தனியான கட் ஆஃப் இருக்கும். ஓகே, இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ் என்ன, கட் ஆஃப் என்ன, மற்ற கம்ப்ளீட் டீடைல் வந்து இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இது நான் தான், அதாவது நான் 5 வருஷம் சிஏஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து ரிசைன் பண்ணிட்டு செலக்ஷன் போஸ்ட்ல செலக்ட் ஆகி ஜேயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து என்னோட போட்டோஸ். ஆனால் அதிகமா யூனிஃபார்ம்ல போட்டோஸ் எடுத்தது கிடையாது. ஒரு சில போட்டோஸ் வந்து இது ஒரு சிலரை மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு கன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங்ல வந்து உங்களுக்கு எல்லா விதமான கன்ஸையுமே வந்து ஃபயர் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. யூனிஃபார்மே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒவ்வொரு விதமா யூனிஃபார்ம் இருக்கும். இது வந்து சிஎஸ்எஃப்கான யூனிஃபார்ம். ஓகே, இது வந்து வின்டர் டைம்ல வந்து இந்த யூனிஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி சம்மர் டைம்ல இந்த மாதிரி யூனிஃபார்ம் இருக்கும். நைட்ல அதுக்கப்புறம் ஒரு சில டே வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் இருக்கும். ஓகே, இது வந்து குளிர் அதிகமா இருந்தனால நான் இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருந்தேன். ஸோ டிஃபரெண்டான ஒரு ஒர்க் பிளேஸ் வந்து இதுல இருக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லா ஃபோர்ஸுக்குமே வந்து இதுல வந்து நம்ம இதுதான் ஜாப்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இதுல வித்தியாசமா நிறைய உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ சிஏபிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வரும். அதாவது சிஏபிஎஃப்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இதுல சிஏஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எஸ்எஸ்பினா சசஸ்திர சீமா பல், ஐடிபிபினா இந்தோ திபெத் பார்டர் போலீஸ். ஓகே, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ல வரும். அது மட்டும் இல்லாம டெல்லி போலீஸ் இதுவுமே வந்து இந்த வேகன்சில வந்திருக்கு. ஓகே, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே டைரக்டா சப் இன்ஸ்பெக்டருக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஓகே, இதுல வந்து நல்ல சேலரி இருக்கும், நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். இதுல செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து செட்டில்டு தான். ஓகே, இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. 4/3/2024 இருந்து 28/3/2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்ளிகேஷன்ல எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்றப்ப இது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். 30/3/2024 இருந்து 31/3/2024 நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டுமே வந்து சொல்லிட்டாங்க. மே மாசம் 9, 10, 13 இந்த 3 நாள் நடக்கும். ஓகே, இந்த 3 நாள்ல ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இப்ப இருந்து பார்த்தா கரெக்டா உங்களுக்கு வந்து 2 மாசம் தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாலேயே வந்து இதுக்கான 90 டே ஸ்ட்ராட்டஜி 120 டே ஸ்ட்ராட்டஜிலாம் நான் கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப 60 நாள் தான் இருக்குது. பட் வேகன்சி அதிகமா இருக்குது அப்படின்னால இந்த 60 டே ஸ்ட்ராட்டஜியுமே நான் வந்து கூடிய சீக்கிரமே கொடுத்துருவேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணா கூட உங்களால செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, பிசிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும், அடுத்ததா சிலபஸ் என்ன, இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, எவ்வளவு சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி நான் முன்னால கொடுத்ததெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ண போறேன். சேஃப் ஸ்கோர் வந்து கண்டிப்பா இப்போ வேகன்சி அதிகமானால கொஞ்சம் கம்மியாகும். பட் நான் அந்த 90 டே ஸ்ட்ராட்டஜில என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். இன்னொரு வீடியோ போடுறப்போ அதுல வந்து நான் ரிவைஸ் பண்ண சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ வேகன்சி 4187 இது கம்மி கிடையாது. எஸ்எஸ்சில மற்ற போஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கம்மி தான். ஆனா சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 1500 இருந்து 3000 வேகன்சிக்குள்ளதான் வரும். ஸோ 4000 தாண்டுது அப்படின்னாலே இது ரொம்பவே நல்ல வேகன்சி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து டெல்லி போலீஸ்க்கு தனியா வேகன்சி இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா வேகன்சி இருக்கும். டெல்லி போலீஸ்ல மேல் கேண்டிடேட்டுக்கு டோட்டலா 125 வேகன்சி இருக்குது. ஃபீமேலுக்கு வந்து டோட்டலா 61 வேகன்சி இருக்குது. இதுல எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி நீங்களே வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ பிஎஸ்எஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மேலுக்கு 847, ஃபீமேலுக்கு 45. சிஏஎஸ்எஃப்ல மேலுக்கு 1437, ஃபீமேலுக்கு 160. நான் செலக்ட் ஆனப்போ இருந்த அதே மாதிரி வேகன்சி தான் இருக்குது. ஓகே, நான் செலக்ட் ஆனப்போ சிஎஸ்எஃப்ல எக்ஸாக்டா கிட்டத்தட்ட இப்படிதான் இருந்துச்சு. டோட்டல் வேகன்சியுமே 4000 இருந்து 5000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்ததா சிஆர்பிஎஃப்ல 1113 வேகன்சி மேலுக்கும் ஃபீமேலுக்கு 59 வேகன்சியும் இருக்குது. ஐடிபிபில மேலுக்கு 237 வேகன்சி, ஃபீமேலுக்கு வந்து 41 வேகன்சி இருக்குது. எஸ்எஸ்பில மேலுக்கு 59, ஃபீமேலுக்கு 3 வேகன்சி இருக்குது. ஸோ மொத்தமா இந்த சிஏபிஎஃப்ல மேலுக்கு 3693 வேகன்சி, மேலுக்கு வந்து 308 வேகன்சி. ஓகே, இதுல மொத்தமா 4001 வேகன்சியும், அதே மாதிரி டெல்லி போலீஸ்ல வந்து மேலுக்கு 125, ஃபீமேலுக்கு 61 இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே தனியா இதுல வேகன்சி உண்டு. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலுமே
இதுல டைரக்டா சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். ஓகே, இப்போ இதுக்கான சேலரி வந்து ட்ரைனிங் டைம்ல உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சேலரியே வந்து பாத்தீங்கன்னா 40,000க்கு மேல இருக்கும். பேசிக் பே வந்து 35,000. இதுல வந்து அலோவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ட்ரைனிங் டைம்ல அலோவன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்பவுமே வந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி மினிமம் 40,000 இருக்கும். ஓகே, ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் நீங்க டியூட்டி பாக்குற இடத்தை பொறுத்து சேலரி வேரி ஆகும். மினிமம் 50,000 இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். இது வந்து 70,000க்கு மேல கூட போகும். ஓகே, இப்ப பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எல்லாம் ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸ்ல டியூட்டி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அலோவன்ஸே வந்து பாத்தீங்கன்னா 15,000க்கு மேல போகும். ஸோ அப்படி பாக்குறப்போ ஒரு சில இடத்துல 70,000 வரைக்கும் சம்பளம் இருக்கும். பட் மினிமம் 50,000 ஆச்சு இருக்கும். நீங்க சிஎஸ்எஃப்ல இருந்தாலும் ஒரு சேஃபான ஏரியால டியூட்டி பார்த்தாலும் 50,000 ஆச்சு இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க 20ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். இதுல டேட் ஆஃப் பர்த் நம்ம பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். நீங்க இந்த ஏஜ் லிமிட்டை கூட பார்க்காதீங்க, டேட் ஆஃப் பர்த்தை பாருங்க. இதுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். யூஆர் இடபிள்யூஎஸ்னா 2/8/1999க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 1/8/2004க்கு முன்னால பிறந்தவராகவும் இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டுக்குள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓபிசி கேண்டிடேட்னா 2/8/96க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 1/8/2004க்கு முன்னால பிறந்தவராகவும் இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 2/8/94க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 1/8/2004க்கு முன்னால பிறந்தவராகவும் இருக்கணும். ஓகே, ஸோ கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த டேட் ஆஃப் பர்த் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணி கேட்காதீங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த டேட்ல இருக்கணும். 1/8/2024 அப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஆனா அதுல என்ன கண்டிஷன்னா, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கணும். நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். உங்க கைக்கு சர்டிபிகேட் வரணும்னு அவசியம் இல்லை. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கணும். ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் வந்த டேட்டை தான் உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ல எல்லாம் போடுவாங்க. அப்படிங்கனால சர்டிபிகேட் கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த டேட்ல நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஸோ ஃபைனல் இயர் கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். இதுலயுமே வந்து நீங்க உமன் கேண்டிடேட்டாவோ இல்லைன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். எக்ஸர்வீஸ் மேனுக்குமே வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்ததா எக்ஸாம் சென்டர் வந்து இதுல தமிழ்நாட்டிலே இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், பாண்டிச்சேரியில இருக்கும். அதாவது இதுல வந்து 2 டயர் உண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம், அடுத்த ஒரு எக்ஸாம் இருக்கும். 2 எக்ஸாமோட மார்க்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த எல்லா ஊர்லயுமே இருக்கும். செகண்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் சென்னையில மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா ஆந்திரால இருக்கலாம், இல்லைன்னா சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஓகே, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா கூட போகாது. ஏன்னா இது சதர்ன் ரீஜன்ல தான் வரும். அப்படிங்கிறனால நீங்க வந்து தமிழ்நாட்டிலே தான் இதுல வந்து பிசிக்கல் மெடிக்கல்லாம் அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி இல்லைன்னா ஹைதராபாத்ல அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த 2 தாண்டி வேற இடத்துக்கு போனது கிடையாது. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்கும், அதாவது பேப்பர் 1 இருக்கும். அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். பிசிக்கல்ல வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது, அதுக்கு மார்க் எதுவுமே கிடையாது. என்சிசி கேண்டிடேட்க்கு வந்து போனஸ் மார்க் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ பிசிக்கல் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் இருக்கும். பிசிக்கல் கிளியர் பண்ற எல்லாருக்குமே வந்து செகண்ட் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல 200 மார்க், இதுல 200 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். இந்த செகண்ட் பேப்பர் கிளியர் பண்ணவங்க, அதாவது செகண்ட் பேப்பர் எழுதினவங்க எல்லாருமே வந்து மெடிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இந்த 200 + 200 டோட்டலா 400 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சுதான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தனியா ஒரு கட் ஆஃப், ஃபைனல் கட் ஆஃப் வைப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் வந்து நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல நான் சொன்ன மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்றப்ப எந்த ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குற ஆப்ஷன் இருக்காது. அப்ளை பண்ணி முடிச்சு ஃபைனலா செலக்ஷன் ஆகிறப்போ அந்த ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் வேணும், 2வது இந்த போஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எடுத்த மார்க்கை வச்சு நீங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இதுல பேப்பர் 1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பேப்பர் 1ல டோட்டலா 200 கொஸ்டின் இருக்கும். இதுல ரீசனிங்ல 50 கொஸ்டின், ஜிகேல 50 கொஸ்டின், மேத்ஸ்ல 50 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 50 கொஸ்டின். ஸோ டோட்டலா 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே இதுல உண்டு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு எக்ஸாம். தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணீங்கன்னா 0 மார்க். ஸோ இதுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 மணி நேரத்துக்குள்ள 200 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ண மட்டும்தான் முடியும். நீங்க எப்படி பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி இதுலயும் பிராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா 2 மணி நேரம் உங்க மைண்ட் வந்து கண்டினியூஸா
ஒரே மாதிரி ஸ்பீட்ல வந்து ஒர்க் பண்ணாது. அதுக்கு நீங்க வந்து உங்க மைண்டை நீங்க ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நல்லா படிச்சிருந்தாலும் இந்த 2 மணி நேரம் நீங்க அலர்ட்டா இருந்து, அதாவது ஃபுல் எனர்ஜியோட டெஸ்ட் போடணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மேலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலோட ஹைட் வந்து மினிமம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுவே நீங்க வந்து எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. எஸ்டிக்கு மட்டும்தான். எஸ்சிக்கு வந்து இதுதான் 170 தான். ஓகே, செஸ்ட் வந்து மினிமம் 80 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் அவங்களுக்குமே எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஹைட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. மினிமம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 154 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. அடுத்ததா பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்ல இருக்கிறதுலேயே கொஞ்சம் டஃப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1.6 கிலோமீட்டர் தான், 1600 மீட்டர் தான். இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மத்த எல்லாமே ஈஸியா கிளியர் பண்ணலாம். பட் மத்ததுலயும் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்ல வந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா பண்ணலாம். அதெல்லாம் ஈஸி தான், பட் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பண்ணிடலாம் ஈஸியா. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1600 மீட்டர், அதாவது 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். இதுக்கு வந்து 6 நிமிஷம் கொடுப்பாங்க, அதாவது 6 மினிட் 30 செகண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதுக்குள்ள நீங்க வந்து இதை கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா 100 மீட்டர் ரன்னிங் இருக்கும். இதுக்கு 16 செகண்ட் கொடுப்பாங்க. இது எல்லாருமே கிளியர் பண்ணிடுவாங்க. லாங் ஜம்ப் வந்து 3.65 மீட்டர் தாண்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான். நீங்க டேக் ஆஃப் எடுக்கிறப்போ ஃபவுல் பண்ணாம கரெக்டா பார்த்து தாண்டிட்டீங்கன்னா போதுமானது. ஃபவுல் பண்றதுனால நிறைய பேர் இதுல டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஹை ஜம்ப் வந்து 1.2 மீட்டர், அதாவது 120 சென்டிமீட்டர் தான். ஓகே, இது கண்டிப்பா எல்லாராலுமே பண்ண முடியும். பட் இதை ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் பண்ண முடியும். இதுக்குமே வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த ஷார்ட் புட் எல்லாருமே போட்டுருவீங்க. ஓகே, 4.5 மீட்டர் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து மேலுக்கான பிசிக்கல் டெஸ்ட். இப்ப ஃபீமேலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 800 மீட்டர் ரன்னிங் இருக்கும், 4 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்து வந்து 100 மீட்டர் ரன்னிங் இருக்கும், 18 செகண்ட் கொடுப்பாங்க. லாங் ஜம்ப் வந்து 2.7 மீட்டர் இருக்கும், அதுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்ப் வந்து 0.9 மீட்டர் இருக்கும், அதுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 800 மீட்டர் ரன்னிங் தான் வந்து அவங்களுக்குமே வந்து டஃபா இருக்கும், ஃபீமேலுக்குமே டஃபா இருக்கும். ஹை ஜம்ப் லாங் ஜம்முக்கு ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணா போதும். 100 மீட்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஈஸியா பண்ணிடலாம். ஃபீமேலுக்கு வந்து ஷார்ட் புட் கிடையாது. ஓகே, மேலுக்கு மட்டும் தான் ஷார்ட் புட் உண்டு. அடுத்ததா பேப்பர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் 2 ஃபுல்லாவே இங்கிலீஷ் மட்டும்தான். நீங்க பேப்பர் 1க்கு இங்கிலீஷுக்கு என்ன சிலபஸ் வந்துச்சோ அதே சிலபஸ் தான் இதுல இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சம் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதிகமா கொடுப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கற மாதிரி பேராகிராஃபே ஒரு 4-5 கொடுத்துருவாங்க. அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட் நிறைய கொடுப்பாங்க, PQRS நிறைய கொடுப்பாங்க. அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அதுல ஒரு 20 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஒரு 20 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஈஸி தான். உங்களுக்கு பேப்பர் 1 கம்பேர் பண்றப்போ பேப்பர் 2 ஈஸி தான். பேப்பர் 1 முடிஞ்சு மினிமம் 4ல இருந்து 5 மாசத்துக்கு அப்புறம் தான் பேப்பர் 2 இருக்கும். அதே சிலபஸ் தான். அப்ப இதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமா இருக்கும். இதுல டோட்டலா 200 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதுக்கும் 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த டயர் 2க்கு, பேப்பர் 2க்கு. ஓகே, அதனால பேப்பர் 1ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே சிலபஸ் தான், அதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ்க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். எக்ஸ்ட்ரா நீங்க இதுல பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். இந்த 200க்கு ஒரு 170 கிட்ட கூட ஈஸியா எடுக்கலாம், நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேப்பர் 1லையும் பிசிக்கல் டெஸ்ட்லையும். பிசிக்கல் டெஸ்ட்டுக்குமே நீங்க இன்னையில இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கண்டிப்பா இதுல ஏஜ் ஒரு 24, 25 கடந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 24, 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பிசிக்கல்ல அந்த 1600 மீட்டர் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஓகே, நீங்க 18 வயசுல 20 வயசுல ஓடி இருப்பீங்க. அப்போ நீங்க நல்லா ஃபிட்டா இருந்திருப்பீங்க. அப்போ நீங்க பிசிக்கலி ஆக்டிவா இருந்திருப்பீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் ஓடிடுவேன் அசால்ட்டா இருந்துடாதீங்க. கஷ்டம். ஓகே, கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சுன்னா கஷ்டம் தான். ஏன்னா நானுமே ஒரு கொக்கோ பிளேயர் தான், கொக்கோல யூனிவர்சிட்டி பிளேயர் தான். நானும் இதை வந்து ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். ஆனா நான் செலக்ஷன் அட்டன் பண்ணப்ப எனக்கு வந்து 24, 25 அந்த ஏஜ். ஓகே, அப்ப எனக்குமே வந்து 1600 மீட்டரே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இத்தனைக்கு நான் வந்து ஸ்கூல்ல வந்து 1500 மீட்டர் பிளேயர் தான். ஓகே, அந்த அளவுக்கு நான் ரன்னிங் பண்ண ஆளு தான். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த 1600 மீட்டர் வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த டைம்ல பிசிக்கலி ஆக்டிவா இருக்க மாட்டோம். அப்ப நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பண்றப்ப கஷ்டம். அதனால சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்ல மார்க் எடுத்து அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னா டெய்லி ஒரு 1 hour பிசிக்கலுக்கு கொடுத்துருங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 3 கிலோமீட்டர் நார்மலா ஜாகிங் பண்ணிட்டு வாங்க. ஓகே,
டைமர் வச்சு டெய்லி ஓடணும்னு அவசியம் இல்லை. நார்மலா ஜாகிங் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு மாசம் பண்ணுங்க, ஒரு 3 கிலோமீட்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைமர் வச்சு ஓடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபிட்னஸை திருப்பி கொண்டு வரணும். ஓகே, இதுல என்சிசி கேண்டிடேட்க்கு வந்து போனஸ் மார்க் உண்டு. என்சிசி சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 10 மார்க், பேப்பர் 1ல 10 மார்க், பேப்பர் 2ல 10 மார்க், டோட்டலா 20 மார்க் கொடுக்குறாங்க. பி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா பேப்பர் 1ல 6, பேப்பர் 2ல 6, டோட்டலா வந்து 12 மார்க் கொடுக்குறாங்க. ஏ சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு பேப்பர் 1ல 4, பேப்பர் 2ல 4, டோட்டலா வந்து 8 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஒரு மார்க்ல வந்து எத்தனை ஆயிரம் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும். 20 மார்க் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. ஓகே, ஸோ என்சிசி கேண்டிடேட்டுக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க மற்றவங்களோட கொஞ்சம் கம்மியான எஃபோர்ட் போட்டா கூட உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஏன்னா 20 மார்க் உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்குது. ஸோ அதனால என்சிசி கேண்டிடேட் வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இதுல மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஆர்மி, நேவி, அதுக்கப்புறம் எந்த ஆர்ம்டு போர்சஸ்லாம் எப்படி எல்லாம் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். பட் இதுல வந்து ஆர்மி நேவியை விட கொஞ்சம் கரெக்டா பார்ப்பாங்க. ஓகே, ஆர்மி நேவில சின்ன சின்ன காரணத்துக்காக டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லி வேக வேகமா பார்த்து ஒரு சிலர் வந்து அன்ஃபிட் பண்ணுவாங்க. ஆனா இதுல அப்படி இருக்காது. 2 நாள் 3 நாள் நடக்கும் மெடிக்கல் டெஸ்ட் மட்டுமே. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பொறுமையா எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. கண்ணுல வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா இன்னொரு சான்ஸ் கூட கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, மெடிக்கலி உண்மையிலேயே ஃபிட்டா இருந்தீங்கன்னா உங்களை வந்து வேற ஒரு தேவையில்லாத காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து கண்ணாடி போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. கண் வந்து மெயினா செக் பண்ணுவாங்க. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களும் எலிஜிபிள் கிடையாது. டேட்டு போட்டிருக்க கூடாது. போட்டிருந்தா நீங்க லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிள். ஓகே, ரிமூவ் பண்ணாமலே இருந்தீங்கன்னா உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நாக்னி செக் பண்ணுவாங்க, ஃபிளாட் ஃபுட் செக் பண்ணுவாங்க, வெரிகோஸ் வெயின், ஹைட்ரோசில், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பிபி, அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லா பாயிண்ட்டையும் நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரெடி மெடிக்கல் டெஸ்ட் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு பிளேலிஸ்டே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துறேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஐல N6 ஒரு சைல N9 இருக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ட் விஷன் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஐல 6/6 ஒரு சைல 6/9 இருக்கணும். பெட்டர் ஐ அப்படின்னா நீங்க ஒரு ரைட் ஹேண்டர் அப்படின்னா உங்களோட ரைட் ஐ தான் பெட்டர் ஐ. ஓகே, இன்னொரு ஐ வந்து ஒரு சை. அதே மாதிரி நீங்க லெஃப்ட் ஹேண்டர்னா உங்களோட லெஃப்ட் ஐ தான் பெட்டர் ஐ, இன்னொரு ஐ வந்து ஒரு சை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நீங்க ஓபிசி கேண்டிடேட்டாவோ, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாவோ, இல்லைன்னா SC ST கேண்டிடேட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரி சர்டிபிகேட் வந்து 28/3/2024 முன்னால நீங்க வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். நான் இந்த பினான்சியல் இயர் முடிய போகுது, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். நீங்க SSC பொறுத்த வரைக்கும் பினான்சியல் இயர்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க எந்த டேட்ல வாங்குறீங்க அப்படிங்கறதா முக்கியம். நீங்க இன்னைக்கு வாங்குற சர்டிபிகேட் இன்னொரு 3 வருஷத்துக்கு SSC எக்ஸாமுக்கு போதுமானது. ஓகே, அது வந்து வேலிட் தான். அதாவது ஓபிசி கேண்டிடேட்க்கு நான் சொல்றேன். SC STக்கு நீங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்கன்னா போதுமானது. அந்த சர்டிபிகேட்டே நீங்க வந்து உங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால வாங்கியிருக்கோம்னா அந்த சர்டிபிகேட் போதுமானது. ஆனா ஓபிசி கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வாங்கியிருக்கணும். ஓகே, அதாவது 29/3/2021 அப்புறம் இந்த டேட்டுக்குள்ள, அந்த டேட்டுக்குள்ள ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓகே, அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற அந்த 2023-24 பினான்சியல் இயர்ல இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் இந்த டேட்டுக்கு முன்னால அந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பின்னால ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு சிலர். ஓகே, அதனால நீங்க வந்து இதை ஈஸியா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த எக்ஸாமுக்காக சின்சியரா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இதுல நீங்க கவனமா இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்போ SSCயோட நியூ வெப்சைட் வந்து லான்ச் ஆயிடுச்சு. அதுல வந்து அப்ளை ப்ராசஸ் வந்து மாறிடுச்சு. அதுல லைவ் போட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். ஆல்ரெடி செலக்ஷன் போஸ்ட்டுக்கு எப்படி லைவ் போட்டோ கேப்சர் பண்ணணும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு கூட நீங்க அப்ளை பண்ணா பண்ணிடலாம். இல்லைன்னா இதுக்கு நான் அப்ளிகேஷன் வீடியோவும் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்றப்போ 10 to 20 KB இருக்கணும். அது வந்து 4x2 cm வித் ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, மற்றபடி போட்டோ வந்து லைவ் போட்டோ தான். லைவ் போட்டோ எடுக்கிறப்போ வந்து கண்ணாடி போட்டிருக்க கூடாது, பேக்ரவுண்ட் கிளியரா இருக்கணும், கேப் போட்டிருக்க கூடாது, தெளிவா இருக்கிற மாதிரி போட்டோ வந்து எடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க கடைசியில ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலதான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் CSF வேணும், 2வது BSF வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல நீங்க வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சு நீங்க எடுத்த மார்க் வச்சு உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஸோ சிலபஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். நான் கொஞ்சம் குயிக்கா காட்டுறேன், நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுக்கு தனியா 60 day ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் கொடுக்குறேன். அப்போ அதை பத்தி தெளிவா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து இங்கிலீஷ்கானது, இது GKக்கு, இது மேக்ஸுக்கு. இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, அதாவது 2019 இருந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கட் ஆஃப் வந்து ஃபீமேலுக்கு
பேப்பர் 1க்கு இருந்துச்சுன்னு கொடுத்துருக்கேன். 2023ல வேகன்சி ரொம்பவே கம்மி, அதனாலதான் அதிகமா இருக்கு கட் ஆஃப். ஓகே, 2022ல வந்து பாத்தீங்கன்னா 5000 வேகன்சி கிட்ட இருந்துச்சு, அதனால கம்மியா இருக்குது. ஸோ இந்த வருஷமும் இந்த லெவல்ல தான் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, இது மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபைனல் கட் ஆஃப் இது வந்து அவுட் ஆஃப் 200. ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான கட் ஆஃப் இது வந்து ஃபைனல் கட் ஆஃப் அவுட் ஆஃப் 400க்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2023க்கான ஃபைனல் ரிசல்ட் வரல, வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுல வந்து சேஃப் ஸ்கோர் என்னன்னு சொல்லி நான் முன்னால கொடுத்துருந்தது. நீங்க டயர் 1ல ஒரு 150க்கு மேல எடுக்கணும், டயர் 2ல 150க்கு மேல எடுக்கணும், டோட்டலா 300க்கு மேல எடுக்கணும். நான் முன்னால சொல்லியிருந்தது. அது வந்து நான் ஒரு 1500 வேகன்சி வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல சொன்னது. ஆனா இப்ப வேகன்சி அதிகமாயிருக்கு அப்படின்னால கண்டிப்பா இதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல டவுட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் எனக்கு மார்க் வரல அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட பாருங்க. ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிற பிளேலிஸ்ட் பாருங்க. இதுல நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா ஸ்ட்ராட்டஜி கொடுத்திருப்பேன். எந்தெந்த புக் ஃபாலோ பண்ணலாம், எப்படி உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம். கடைசியா இந்த வீடியோல உங்களோட பர்சனலா நீங்க வந்து அதாவது எப்படி நீங்க ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி இருக்கும். ஓகே, இதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. எந்த மாதிரி தூக்கம், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்றது எல்லாமே இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ இதுக்கு நம்ம டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, வெறுமனே இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லாம ஒரு காம்போ டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 10,000க்கு அதிகமான டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்குது. அதுல வந்து எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் வரும், ஆர்ஆர்பில இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம் வரும். ஓகே, ஆனா ஆர்ஆர்பில நீங்க எதுக்கும் படிக்கிறீங்கன்னா அதுக்கு நான் தனியா டெஸ்ட் கொடுப்பேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஜாயின் பண்ண வேண்டாம். இப்ப இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கோர்ஸ்ல இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் அவைலபிளா இருக்குது, நம்ம கிட்ட டெஸ்ட் சீரிஸும் அவைலபிளா இருக்குது. இந்த ரெண்டையும் வாங்கினா போதுமானது, நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா போதுமானது. ஓகே, இப்போ கோர்ஸ்ல நீங்க இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல 1499 காட்டும். ஆனா நீங்க எவ்வளவு பே பண்ணாதீங்க, 999 பே பண்ணா போதும். அதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல நீங்க பே பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இந்த கோர்ஸுக்கு வந்து 999 பே பண்ணா போதும். இதுக்கு 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இதுல எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல்ல டீச் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாத்துக்குமே பிடிஎஃப், வீடியோ ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் சிலபஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். ஓகே, இதை பார்த்து நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்க ஆப்ல பாத்தீங்கன்னா 249 காட்டும். ஆனா நீங்க வந்து 201 ருபீஸ் வந்து பே பண்ணா போதும். ஓகே, 201 ரூபா பே பண்ணா போதும். இதுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி உண்டு. இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10,000க்கு அதிகமான டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்குது. இதுல வந்து இந்த சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் இவ்வளவு டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, சாப்டர் டெஸ்ட் வந்து 155, செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், டயர் 1க்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கு, டயர் 2க்கும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி டயர் 2க்கான சாப்டர் டெஸ்ட்டும் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பருமே வந்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டயர் 1, டயர் 2 ரெண்டுக்குமே இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்து ஜிகே புக்குமே அவைலபிளா இருக்குது. இது வந்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். தமிழ்ல இதுல வந்து உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது தேவைங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து 455 வந்து நீங்க வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இதுல எப்படி வாங்குறது, இந்த புக்குனாலும் சரி, கோர்ஸ்னாலும் சரி, டெஸ்ட் சீரிஸ்னாலும் சரி, எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஆப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப், வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கனாலே நம்மளுடைய ஆப் வந்துடும். அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் தெரியலன்னா சந்துரு மேத்ஸ் நம்மளோட சேனல் நேம் தான். ஓகே, இதே மாதிரி நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட ஆப் வரும். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இதுல சேட்ல வந்து ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் இருக்கும். அதுல வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே நீங்க கோர்ஸை நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 hour to 3 hourக்குள்ள அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க நான் சொன்ன அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு அதுலயே இந்த சேட்லயே வந்து நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஓகே, யாருக்கு எவ்வளவு அமௌண்ட், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு ஒரு 24 hour வெயிட் பண்ணுங்க. உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 24 hour கழிச்சு நீங்க ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் பண்ண உடனே மேல வந்து பர்ச்சேஸ்ட் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்து இதுல வந்துடும். உங்களுக்கு ஆக்டிவேட் ஆன கோர்ஸ் வந்து இதுல வந்துடும். இதுல ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்க வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க நிறைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா சி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே வரும். நீங்க ஜாயின் பண்ண எல்லா கோர்ஸுமே வரும். இதுல கண்டினியூ லேர்னிங் கொடுக்கலாம். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல மேல கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நிறைய ஃபோல்டர் வரும். அதுல கரண்ட் அஃபேருக்கு தனியா இருக்கும். இதுல எஸ்எஸ்சி எக்ஸாம்ங்கிற ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. அந்த ஃபோல்டர்ல சிஏபிஎஃப் எஸ்ஐ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வந்து ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் எல்லா வீடியோஸுமே அவைலபிளா இருக்கும். இதுல கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தா போதுமானது. நான் நியூ ஸ்ட்ராட்டஜியுமே கொடுக்குறேன். ஆல்ரெடி 90 டே ஸ்ட்ராட்டஜியோ இல்லைனா 120 டே ஸ்ட்ராட்டஜியோ ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க அதையே பண்ணுங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. கன்ஃபார்மா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே,
ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் முன்னால கொடுத்திருந்தது டைம் டேபிள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வட்டம் நான் இதுக்கு தனியா இன்னொரு டைம் டேபிளும் கொடுக்குறேன். இதை நீங்க வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.